ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு புக் வந்து மாத்திருக்காங்க. நான் இப்பதான் புது புக் வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் நானே பார்த்தேன். 6 யூனிட் தான் இருக்குது மொத்தமே. ஸோ 6 யூனிட் தான் வந்து இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ஐ திங்க் 2 யூனிட் நினைக்கிறேன். ஸோ 2 யூனிட் தான் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 8 இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 3 யூனிட் வந்து கொடுத்தாங்க இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல. பட் இந்த தடவை 2 யூனிட் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேர்ட் யூனிட் போட்டிருப்பேன், 2 யூனிட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பலவுள் தெரிக இருக்குல்ல, ஸோ அதுல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு. ஏன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒன் வேர்டு வந்து கேட்பாங்க. அண்டு புக் பேக் கேட்டா அதுல இருந்து கேட்பாங்க. புக் இன்சைடுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் இம்பார்ட்டன்ட் அந்த புக் இன்சைட் கொஸ்டின் நான் ஷேர் பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ பலவுள் தெரிக நல்லா பாத்துக்கோங்க, எல்லா அந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல உள்ளது. ஸோ இது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேட்டர்ன், ஒரு 90 மார்க் கொஸ்டின் பேட்டர்ன் அந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் வந்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பிடிஎஃப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன். ஸோ அதை வந்து பாருங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மிக மிக முக்கியமான குருவினாக்கள் 2 மார்க் கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ ஸ்கிரீன் தெரியுது தானே எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது, விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ஸோ இந்த கொஸ்டின் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான், அது பாத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினும் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் கொஸ்டின். சோ இலக்கணத்துல இருந்து உள்ளது. பலவுள் தெரியக்கு முன்னாடி இலக்கண தேர்ச்சி கொள்ளுன்னு இருக்கும்ல, சோ அதுல உள்ளது. முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடரமைக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதையும் நல்லா பாத்துக்கோங்க. சோ அடுத்தது, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. சோ இந்த கொஸ்டின், சோ இதையுமே வந்து பாத்துக்கோங்க நல்லா. அடுத்து 6th கொஸ்டின், கீழ திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. சோ அந்த கொஸ்டின். 7th, இந்தா சாரசனி சாரசனி கட்டிடக்கலை என்றால் என்ன. சோ இதுக்கு முன்னாடி வந்து கட்டிடக்கலையின் 3 வகைகள்னு இருந்துச்சு கொஸ்டின். இந்த தடவை புக்கு மாத்தினதுல உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு டைப் வந்து கேட்டிருக்காங்க. சோ அது பாத்துக்கோங்க. சோ அடுத்தது வந்து, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இலக்கணத்துல இருந்து 2 கொஸ்டின். இனநிறை புணர்ச்சி விதி, அதுக்கப்புறம் புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. சோ இது ரெண்டும் ஓகேங்களா? சோ இந்த 10 2 மார்க் கொஸ்டின் குருவினால இந்த 10 கொஸ்டின் வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, நான் கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்றேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே சார். மைக் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின். ஸோ 4 மார்க் கொஸ்டின், சிறுவினால எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஏவுங்கலி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லயுமே அப்படிதான். ஸோ தமிழ் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இடம் சுட்டி பொருள் விளக்க டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதனால இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் குறித்து எழுதுக. சோ இது இப்ப கொஸ்டின் வேற மாதிரி மாத்தி இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, மயிலை சீனி வேங்கடசாமி குறித்து நீங்கள் அந்த மாதிரி. சோ இப்ப வந்து மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் குறித்து விளக்குக. சோ அது, சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடம் வானம் எல்லாம், இத்தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. சோ இந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க. சோ அடுத்தது 4th, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களாக இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. அந்த கொஸ்டின். இதே யூனிட்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கும். சென்னை தான் வந்து படிப்பாளி உள்ள மாதிரி ஒரு கொஸ்டின். அது ஞாபகம் இல்லை, நான் புது புக்ல இப்பதான் பார்த்தேன். ஸோ அந்த கொஸ்டின் பாக்குறோம்னா பாருங்க. பட் தட் மச் நாட் இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். ஸோ நெடுநல் வாடையில உள்ளது. ஸோ அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கிறேன். 6th கொஸ்டின், பாரதியார் தேவையில்ல, இது விட்டுருங்க. சோ அடுத்தது வந்து நெடுவினா 6 மார்க் கொஸ்டின்.
ஸோ 6 மார்க்ல வந்து மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் நிறுவுக. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது தமிழின் சீரமை திறமைந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறினவற்றை தொகுத்து எழுது. ஸோ அந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்த மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. ஸோ இது. ஸோ அடுத்தது நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து 2 பக்க அளவில் கட்டுரை எழுதுக. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தடவை தான் இது புதுசா வந்திருக்கு, பாத்துக்கோங்க. நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனையை தொகுத்து எழுதுக. சோ அந்த கொஸ்டின். உரிமை தாகம் கதையில் சகோதரர்களின் பொறுப்புணர்ச்சி பண்பையும் அதன் வழி வெளிப்படும் மனித பண்பையும் விளக்குக. சோ இந்த கொஸ்டின் ஐ திங்க் கொஸ்டின் டைப் எப்படி இருக்கும்னா, உரிமை தாகத்தில் பொறுப்புணர்ச்சி இன்று இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள். சோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இலக்கணம், நயம் பாராட்டுதல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேர்ட்ல தான் வந்து திருக்குறள் ஸ்டார்ட் ஆகுதுனால அது இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஒருவேளை திருக்குறள் மட்டும் இன்க்ளூட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா ஐ வில் ஷேர். அண்ட் இலக்கணத்துல நீங்க படிக்க வேண்டியது மெயினா அணி இலக்கணம் எல்லாமே நான் சொல்றேன். இப்போ மொத்தமே 4 அணி தான் சொல்லுவேன். அந்த 4 அணியை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி அது உறுப்பிலக்கணம் எழுதுறது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இல்ல நான் தனியா கிளாஸ்ல சொல்லி தரேன். அடுத்து புணர்ச்சி விதி, மயங்கொலி சொற்கள், உவமை தொடர்கள், கலை சொற்கள், தமிழாக்கம், டிரான்ஸ்லேஷன் எல்லா யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கும். சோ துணைப்பாட கட்டுரை. சோ இது எல்லாமே வந்து நல்லா பாத்துக்கோங்க யூனிட் 1 and 2ல. ஓகே. சோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கிளாஸ்.